வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். இப்போ இது வந்து 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து அந்த மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி வந்து 10ல் இருக்காருங்க. அது உச்சமாக இருக்கிறது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது நிறைய ஒரு சுபத்துவமான நல்ல பலன்களை கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திராதிபதியுடைய ஒரு விஷயங்கள் வந்து ஈடுபாடு ஒருவரை வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது, அதோடைய நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து யாரெல்லாம் ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா இதில் வந்து 8ஆம் அதிபதியாகவும் அதே செவ்வாய் வருகிறாருங்க. ஸோ அது வந்து மேஷத்துலேருந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக, ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசுகிறது, கொஞ்சம் நெகட்டிவிட்டியான விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயார் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் பலன்களை பொறுத்தவரை. பட் நமக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொழிலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 2ஆம் அதிபதியான சுக்கிரன். 2ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லே இருக்கிறார். ஸோ 2, 7, 10 சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து 11ல் வரும்போது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் பொண்ணு பார்க்குறது, ஒரு வரன் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் முனைவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் தாயார் மற்றும் மனைவியோட வந்து கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒரு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10ல் இருக்குங்க. ஸோ 3, 6, 10 தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது என்னென்னா இந்த 3, 8 சம்மந்தப்பட்டாலே கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் ஆகி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா நடைமுறையில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இது வந்து மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வேலை விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வாக்கு கொடுக்கும்போதோ ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து விடும்போது 1க்கு 10 வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் ஏதாச்சும் வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஸோ அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க. ஏன்னா உள்ளூட ஏதாச்சும் வந்து சொருவலாம். ஸோ உள்ளூரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலையை விட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பாக திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இதெல்லாம் வந்து யாருன்னா மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வாரத்தின் திங்கள் செவ்வாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் வியாழனில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக குழந்தைகள் வளர்ச்சிலாம் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு இடர்பாடு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கடைசியில் வந்து வெள்ளி சனியில் வந்து வேலை செய்கிற இடங்கள் வந்து சின்னதாக ஒரு புத்தி தடிமாற்றமோ ஒரு நிறைய கேள்வி கணைகளுக்கு நடுவில் வந்து உட்கார மாதிரி சூழ்நிலையில் ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் தாயாருக்கு ஏற்படும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட வெற்றி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களை வந்து வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா சூரியன் போகிறது வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா சதயம். ஸோ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நல்ல லாபகரமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியோடும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை விட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நடைமுறையில் வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக மற்றவங்க வந்து ஏதாச்சும் தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், நடப்பதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல பலன்களை கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் திருவோணத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சுபத்தன்மை நிறைஞ்சதாக ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு மாதங்களில் வந்து அது முடிவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். தாயாருக்கும் உங்கள் மாமியாருக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்க அதை பற்றி கவலையே கிடையாது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்போது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 9, 12 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து அலையிற மாதிரியான விஷயங்கள், பணம் திரட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து 2 என்பது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டில் நடப்பதற்கும் அதற்கான விஷயங்கள், அதுக்கான பொருளாதார ரீதியை வந்து நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்காகவும் அதை வந்து பண ரொட்டேஷன் இல்லை ஒரு நகை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நம்ம கொஞ்சம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் இருக்கும். அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 11ல். ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதில் வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வராதுன்ற லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது உடனே கிடைக்காம கொஞ்சம் தள்ளி கிடைக்கும், அவ்வளோதான், வேறோடு கிடையாது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அதை வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி 12ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளியூர் பிரயாணங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் செலவு பண்ணுறது தான் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள். யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்பா சார்ந்த விஷயங்களுக்கும் எதுக்கும் சின்னதாக ஒரு செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 12ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்குது. அது புதனுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் தங்குறது, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம், இல்லை ஒரு வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலைகளுக்கு வந்து மாற்றுறதுக்காக எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருக்குது ராகு தசாபுத்தி அதனால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவன் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷபராசிக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 9ல் வந்து ஒரு ராசி சுக்கிரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வெளியூர் பிரயாணங்கள், அக்கத்தூர்லாம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்பா சார்ந்த விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் வெளி உலக தொடர்புக்காக கொஞ்சம் வெளியில் வந்து சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்குலாம் இது கொஞ்சம் பிரயாணம் போடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இது வந்து ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்திற்காகவும் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ சில பேர் வந்து பக்கத்து ஊருக்கு போகிற டெம்பிள் போகலாம், சில பேர் வந்து வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை அள்ளி தருகிறார். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகள் திங்கள் செவ்வாயில் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து யாருக்கு நடக்கணும் ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் சிறு பிரயாணங்கள், சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதன் வியாழனில் வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும்.
அதுக்கப்புறம் வியாழன் வெளியில் வந்து கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்களுக்காக சின்ன மன வருத்தம் வந்து போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு நாள் இருக்குன்னு வச்சுமே, அது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் கொஞ்சம் அந்த சின்ன மன சலசலப்புகளை கண்டிப்பாக உருவப்படுத்தும் தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்க 10ல் இருக்கிறார். ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் போது 4, 10, 11 ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து 11ல் ராகுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள் எடுத்துரும், வெளிநாடு பிரயாணங்கள் இதனால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவும், தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஏதாச்சும் வந்து வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். குழந்தைகள் விஷயங்கள், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது 5, 9, 11ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது குழந்தைகள் வெளியூர் பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள், வெளியூரில் வந்து பெரிய ஒரு பிரயாணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும், படிக்கிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும், கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவரும் வந்து 9ல் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வேலையில் இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற காலகட்டம். ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா அது வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து திருவோணத்தில் தான் போகுது. ஸோ அதனால் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ 7 மற்றும் 9 திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களோட வியாபார தொடர்புக்காக வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ங்கிறது கொஞ்சம் நிறைய பிரயாணங்களை குறிக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுக்காக வந்து போய் பேசுறதுக்காக போவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்குனாலும் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி குரு வந்து 12லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலும் வந்து 8 சம்மந்தப்படும் போதே குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து ஒரு மன போராட்டங்களையும் கொஞ்சம் சலசலப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் ஸோ நிறையா இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வெளிநாடு போகணுன்றதுக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியில் 10ல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா, நடைமுறையில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஃபண்ட் ஃப்ளோலாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து குரு 12ல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். வேலை விஷயமாக அங்கங்கே அலையிறது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வருமானத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் அதனால் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 11ல் உள்ள ராகு, ஸோ ராகு வந்து புதனுடைய சாரத்தில் 2, 5, 9, 11, 9 வெளிநாடு பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவீங்க. குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட ட்ராவலாம் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய. யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்கள நல்ல ஒரு ட்ராவல் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 10லிருந்து அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு 12ல் வரும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அலைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள், அதாவது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களாக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யார் நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நான் எப்போதும் சொல்கிறதான் பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களது ராசியாதிபதி புதன் 8ல். ஸோ மேஜராக வந்து மிதுன ராசிக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து 8ஆம் இடத்துல வந்து மகரத்தில் வந்து கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ல் இருக்குன்னா ஒன்றும் பெரிய பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை 8ல் ஒரு கிரகம் இருக்குன்னா கொஞ்சம் நியூட்ரலாக போகணும். அதீதமான ஒரு ஆசை வார்த்தை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறது, இல்லை நம்ம ரொம்ப எமோட் ஆகி வேகமாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், டென்ஷனாக வருது. இதனால தான் தவறுகள் ஏற்படும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்பொழுது நம்ம வந்து நெகட்டிவிட்டியான விஷயங்கள் நிறைய இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னா போதும். என்னென்னா அதீதமான முயற்சிகள் நம்ம அதை என்ன சொல்கிறது, நமக்கு இது போல தான் லிமிட்னா லிமிட்டை தாண்டி எக்ஸஸாக வந்து எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து சின்ன காலகட்டம் தான், எல்லா மாத கிரகங்களும் வேகமாக போயிடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து உங்களது ராசியாதிபதி வந்து புதன் வந்து குடும்பத்தில் நிறைய யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்க குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் வந்து நிறைய வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக தாயார் சார்ந்த உறவுகள் வந்து அன்றைக்கி வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆட்சி பலத்தோட யாருக்கெல்லாம் இது யாருக்கு நடக்கும், முதல்ல சொன்னது வந்து தாயார் சார்ந்த விஷயங்களோ, ஸோ குடும்பத்திலே வந்து யாருக்கு நடக்கும்னா, யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோட மிதுன லக்னம், சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு மிதுன லக்னமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அதுவும் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் புதன் வியாழன் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும். வெள்ளி சனியில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடர்பாடு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். காரணம் என்ன, அந்த சந்திரன் கேது மேலே போகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஸோ தாயார் சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் அந்த உடல் நிறை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா அம்மா நிறைய ரூல்ஸ் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பிரயாணங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா சனி சூரியன் ஒன்றா இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ட்ராவல் வந்து கொஞ்சம் எமோட்டாகி யாராச்சும் சண்டை போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ, ஸோ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகன சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் போகும்போது அந்த மாதிரி மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், இதனால் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கலாம், மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்கும் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 5ஆம் அதிபதி, ஸோ 5ல் வந்து சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து எங்கேயாவது பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, குடும்பத்தில் வந்து ஒரு பணம் சம்பந்தமான விஷயம், குழந்தைங்க சண்டை போடுறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து உச்சமாகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வேலையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் ஜாஸ்தி வரும். ஸோ ஏதாச்சும் வந்து பேசுறது, கத்துறது, திட்டுறது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ பணம் வருவதை விட டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வார்த்தைகளால் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசி அதனால் வந்து வம்பு தும்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது இதனால் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வராத பணம் திடீர்னு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7-11. ஸோ 7-11 போது அது வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், என்ன சொல்ல விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த விபரீத ராஜயோகத்தினால் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, கலைஞர்கள் வந்து பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்காது. திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணத்தால் வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு வந்து திருமணம்
ஆவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனாலே ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி 8 ஸோ 8ஆம் அதிபதி 9ல் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடக்கும். ஏன்னா சூரியன் சனி ரெண்டுமே வந்து அந்த மிங்கிள் ஆகிற டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அரசாங்கம் சார்ந்த, அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் சார்ந்த விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, விசா சம்மந்தமான விஷயங்களையோ அரசாங்கம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 10 ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு, ஸோ 10ல் வந்து ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாகுது. ராகு தசா புத்தி அந்த நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. யாராவது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், இப்போ வண்டி வாங்கணும் வாங்கி வைக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள், யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குதோ நண்பர்களோட பேசி பழகிறதோ அவங்களோ கொஞ்சம் போய் அப்படி ஜாலியாக ஒரு பார்ட்டி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 8ல் உள்ள விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வந்து எஃபெக்ட் பண்ணாலும் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடக்கும், பார்த்துருந்துக்கணும். 12 ஸோ 12ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8லிருந்து கொஞ்சம் யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது வந்து மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாம் மிதுன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும்போது தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. மற்றபடி என்னங்க, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க. ஸோ எந்த பரிகாரம் அதுன்னு கூட அலைய வேணாம். மனதார இறைவனை வந்து ஒன்றி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ உங்களது ராசி அதிபதி யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வாரத்தின் திங்கள் செவ்வாய் வந்து சிறப்பான பலன், நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலமாக இருப்பாங்க. 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடக லக்னம் சூரிய தசா புத்தி அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, சின்ன சின்ன சீக்கிரங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதியான புதன், ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருப்பீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் முனைப்பு ஏற்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களது வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். காமம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த 3, 7, 11 வரும்போது கொஞ்சம் அந்த காம திரிகோணத்தில் வரணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து மனைவியோட கொஞ்சம் இன்ப சுற்றுலாக்கள், வெளியில் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 4ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருக்கலாம். நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக எதையுமே செய்வீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக செய்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு ஒரே பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து புதன் அந்த வெள்ளி சனியில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள் நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், மற்றபடி பெருத்த லாபங்கள் எல்லாம் நல்லா அற்புதமாக இருங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு புகழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள், போகிற இடங்களில் வந்து நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயார் சார்ந்த உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப அந்யோன்யமாகவும் பாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் அதுதான் ரொம்ப மெயின். ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி 8லிருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கின்ற காலகட்டம். ஸோ அப்போ வந்து என்னென்னா 7, 8 போதே கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து போட்டு சொதப்பிக்கிறதுலாம் கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்பாவனாலோ ஸோ மாமனார்னாலோ நமக்கு வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள் சூழ்நிலையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. 8 வந்து சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்பாக்கிட்டையும் மாமனாட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும். வெளியூரில் இருக்கவங்களுக்கு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்குது. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க முடியுமோ நிறைய வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு பிரயாணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல கணவன் மனைவி வந்து ஹாப்பியாக வந்து ஒரு சுற்றுலா செல்வது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10 வந்து குரு இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்திலும் பெரும் பணம் லோன்ஸ் எல்லாமே உடனே சேங்ஷன் ஆகி நல்ல நாள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ லோன்ஸ் கிடைக்கிறதோ இல்லை வீடு சொத்துக்கள் மேலே ஒரு கடன் கிடைக்கிறது வழக்குகள் வந்து அது வந்து கிளியராகி பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7 வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் பெருத்த லாபங்கள் யாரெல்லாம் கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு பண வருவாய்கள் வருவதற்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் அது வந்து 7 இருக்குது. ஸோ 7 வந்து ராகுடைய சார்ந்தவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களோ ஸோ வெளி மாநிலத்தவர் வேற்றுமொழிக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பாசஸ் யாராச்சும் வெளியூர்லேருந்து வரவங்க நம்மளை படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 6 இருக்குது. 2, 11, 6 போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்களை மட்டும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி என்பது 3, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து மாற்றி கொடுக்குறது இங்கே போங்க அங்கே போங்க கொஞ்சம் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 6 இருக்குது. ஸோ 4, 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக வரும்போது வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள் இருக்கும். ஏற்றங்கள் இருந்தாலும் நிறைய அலைச்சல்கள் சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது வேலை விஷயத்துக்காக பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக கொஞ்சம் செலவுகள் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாகவோ கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து 5, 9 நாளே வந்து ஒரு நல்ல ஒரு திரிகோணத்தில் வந்து நல்ல யோகங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல்
நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறுவதெல்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு சில குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. யாருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6 ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து 7 இருக்கும்போது 8 இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய கருத்து பேதங்கள் வாக்குவாதங்கள் பொருளாதார ரீதியில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உங்கள் குடும்பத்தை வந்து பேசுவதனால ஒரு கிளாஷஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8 ராகு. ஸோ 8 ராகு இருக்கும்போது அந்நிய மொழி பேசுபவர்களும் கொஞ்சம் கவனமான வெளி மாநிலத்தவரிடம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இடைஞ்சல்கள் ஒரு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பெருத்த பணத்திற்காக நம்ம வந்து ஏதாச்சும் போய் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து மறைமுகமாக எதிரிகளுடைய விஷயங்களை நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு யாராவது பிளான் பண்ணி நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி 6 இருக்கும்போது வெளிநாடு யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடந்தோ அவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய ஒரு வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6 இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்ல ரொட்டேஷன்ஸ் தான் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதை வந்து தவிர்க்க முடியாது. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து யார் சுக்கிர தசாபுத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ பெருத்த லாபங்கள் நண்பர்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் நல்ல ரொட்டேஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு கேட்டெடுத்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சந்திரன் யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு முன்னேறுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழன் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்த முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிக்காக போராடுவது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையான குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காரணம் வந்து சந்திரன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்குனாலும் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்போது உங்களது ராசி அதிபதி 5 இருக்குது. ஸோ 5 வந்து 11ஆம் அதிபதி வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக குழந்தைகளோட குதூகலமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து யாராச்சும் அதிகமான ஆசைகள் காட்டி நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வந்து சந்திரனுடைய சார்ந்தவங்க பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கும். இது யாருக்கு நடக்கும் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வெளிநாடு பிரயாணங்களாக பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான குழந்தைகளுடைய வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட லெவலில் வந்து பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்னன்றது கொஞ்சம் வந்து லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணும். கண்ணில் லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது. குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளுக்கு இதனால் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். காதல் சார்ந்த விஷயங்களால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சார்ந்த உறவுகள் இல்லை வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன பொருளாதார ரீதியில் வந்து ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும். அப்பானால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, பொருளாதார ரீதியில் வந்து ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம். இது யாருக்கு நடக்கும்போது கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்துடணும். ஸோ தாயாருடைய விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். வீடு நிலங்கள் வண்டி வாகனங்களாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது. இது வந்து யாருக்குன்னா கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். மேஜராக பார்க்கணும். மற்றவங்களும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ வேலை பளுக்கள் அதிகமாக வருமானம்னா பெருத்த வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில். ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சின்ன விஷயங்கள் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து வளர்ச்சி இருக்குமானா நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு டபுள் இன்க்ரிமெண்ட்டு டபுள் லெவலில் வந்து அவங்க முன்னேறுவதை கண்டிப்பாக பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சனி. ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலை செய்கின்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெருத்த லாபங்களை எழுதி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ல் வந்து ராகு இருக்குது. ஸோ யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து புதன் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்கள், தந்தை சார்ந்த உறவுகளாலோ குடும்பத்தில் ஒரு பெரும் பணம் சம்பந்தமான விஷயம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றபடி 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சூடாகுது, கோச்சிக்கிட்டு வெளியில் போய் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும். அதுக்கான ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கன்னி லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசாபுத்தி அந்த கண்டிப்பாக அவங்களுக்கு நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாபங்கள் கிடைச்சாலும் வந்து ஏதாச்சும் சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி சந்திரன். ஸோ வாரத்தின் உட்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல், வெள்ளி சனியில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களது ராசியாதிபதி 4ல். ஸோ அது 4ல் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறந்த யோகத்தை தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அது நட்சத்திரநாதன் கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தின் ஒரு புதன் வியாழனில் வந்து பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சொத்துக்களால் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் சார்ந்த விஷயம் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, மனைவி பேரில் சொத்து வருவதில் மனைவியால் ஒரு சொத்து வருவதற்கான வாய்ப்பு, வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களது 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3, 7 மற்றும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது லோன் வாங்கி ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும், துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது நிறைய தாய சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், நல்ல இரட்டிப்பு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் இதெல்லாம் யாருக்கு துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு அது வந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சார்ந்தது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தான். இது வந்து யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 6ஆம் அதிபதியான குரு 7இல் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் வந்து பொருளாதார ரீதியிலும் சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வேலையில் இருப்பவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் நான் பேசுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சில பேருக்கு வந்து வீடுகள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பழைய வண்டிகளை விற்று புதிய வண்டிகள் வாங்குறது இதெல்லாம் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8, 11ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு அலைச்சல்களை கொடுக்கும். வேலை சம்மந்தமான விஷயம் 12 போது கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக. வெளிநாட்டை வேலை பார்க்கணுங்கிறதுக்குலாம் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4இல் ரொம்ப சிறப்பான இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், மற்றபடி சொத்துக்கெல்லாம் நல்ல பெரும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது கொஞ்சம் தாய சார்ந்த உறவுகள் யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், தாய சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம். அம்மா கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அம்மாவுக்கும் மாமியாருக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புனா நீங்கள் நடுவில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 4இல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ வந்து நிறைய பிரயாணங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாயார் வந்து ஒரு பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளியூர் சில பேர் வந்து போவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அப்பாவுடைய சொத்துக்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம அலைஞ்சி திரிஞ்சு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே நல்ல வளர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதி சந்திரன் திங்கள் செவ்வாயில் சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனோட தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின், அதாவது துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடவங்களுக்கு வந்து வாரத்தின் இறுதி வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கிறனால பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கலாம் முக்கியமாக நடக்கும்.
அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து பொருளாதாரத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 3இல் உச்சம். ஸோ 3இல் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 9ஆம் அதிபதியுடைய ஒரு தொடர்போடு அந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்த புதிய முயற்சிகளை இறங்குவீங்க. ஸோ அப்பா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய முயற்சிகள் திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய முயற்சிகள் பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேற்றத்துக்கான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெருத்த லாபங்களை நோக்கி போவீங்க. கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்கள் வார இறுதியில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது யாருக்கு நடக்கணுமோ விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6இல் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதுவும் பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் என்னென்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு லாபங்களை எல்லை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் சில பேர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தேவையில்லாத அந்த பிரயாணங்கள் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பக்கத்து சீட்டுக்கு நல்லவனாக வரணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்களில் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3இல் இருந்து 3, 9 போதே கொஞ்சம் கணவன் மனைவிட கொஞ்சம் நல்லா ஜாலியாக வந்து சுற்றுவதற்கான வாய்ப்புகள், நல்லா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து யார் நடக்கணும்? யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனோட நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலத்தோடு வந்து சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு, சந்தோஷமாக ஒரு ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒரு பெரிய விஷயம் இல்லை. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8, 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ பிரயாணங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு, பக்கத்து வீடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற திங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த லாபங்கள், நல்ல ஏற்றங்களுக்கும் அப்பா சார்ந்த விஷயங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபம் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் போராடுவீங்க. ஸோ மாமியார் வீட்டுக்கு சில பேர் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் பெருத்த லாபங்களை ஏற்படுத்தணும். சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். அது வந்து வெள்ளி சனியில் கண்டிப்பாக இருப்பதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4இல் இருக்கும்போது 4, 19 நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வேலை தொழில் ரீதியான விஷயங்களாக சில பேர் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது அடுத்த கட்டத்திற்கு சென்று நல்ல ஒரு லாபங்களை ஈட்டுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் டென்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். காரணம் சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல், கொஞ்சம் வந்து அந்த ஹாட் சீட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தொழில் இருக்கும், சின்னதாக டென்ஷன் இருக்கும். யாருக்கு இருக்கும்? யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமா 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 8, 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் எங்கேனாச்சும் தேவையில்லாத இடத்துக்கு கூட்டு போய்ட்டு நம்மளை உள்ள மாட்டுறதுக்கான வாய்ப்புகள், அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? உங்களது ராசி அதிபதி குரு
அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிற நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ரொம்ப சிறப்பு. சொத்துக்களால் நல்ல லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு, குழந்தைகளுக்கான புதிய உறவு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம்தான். அது குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலம், வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பிருக்கும். வேலையில் நிறைய மன உளைச்சல் இருந்தாலும் பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொருள் வரவு ரொம்ப சிறப்பாக இருங்க. யாரெல்லாம் இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதி 3ல். ஸோ 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கேமரா செட் பண்ணுறது, நம்ம தெரியாமல் ஒரு ஆப் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதில் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். நம்மளை நிறைய பேர் ட்ராக் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சனி தசாபுத்தி நடக்கணும். சொத்துக்கள், ஏதாவது ஒரு பழைய சொத்துக்கள் விற்று அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும். 3ஆம் தேதி ஒரு சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ல் ராகு. ஸோ 4ல் ராகு புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், பார்ட்னர்ஷிப் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால் அவங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் மட்டும் போகும். காரணம் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மன உளைச்சல் மட்டும் தவிர்க்க முடியாது. ஏன்னா அது 8ஆம் அதிபதியுடைய சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக, அதுவும் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து புதன் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்குலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல சிறப்பான விஷயங்கள் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக எமோட் ஆகிறதுக்கான விஷயங்களும் சில நேரங்களில் வரும். ஸோ ஏன்னா 8ஆம் அதிபதியும் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய ஸ்டெப் எடுக்கலாம் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைகளோட சின்ன மன உளைச்சல் டே டு டே லைஃப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருனாலும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு குழந்தைகள் விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்துருக்கணுங்க. ஸோ மற்றபடி 5ல் குரு. ஸோ 5ல் குரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் எழுதி தருவதற்கான சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் மன உளைச்சல் இருக்குன்னா மன உளைச்சல் ஒன்று இருக்காது. நல்ல லாபங்கள் எழுதி தரும். பெரும் பணம் கைமாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்களாக நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் கண்டிப்பாக நடக்குங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் இருந்தாலும் சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சல், திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் 2ல் ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ டே டு டே லைஃப்பில் நல்ல வண்டி வாங்கணும், பெரிய வண்டி வாங்கணும், பெரிய இடம் வாங்கணும், சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு சந்தோஷ குதூகலங்களையும் கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அதெல்லாம் அப்பா சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெள்ளி சனியில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஒரு கடன், லோன், பெரும் பணம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் நடைமுறை சிக்கல்களில் சந்திரன் சாரத்தில் போகும் கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்படி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை மனதார இறைவனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து
பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக. மகர ராசி. ஸோ மகர ராசி வந்து எப்படி இருக்கும், உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக பிரயோகப்படுத்தணும். சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும். மகர லக்னமாகிறது சனி தசாபுத்தி வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி வருமானம் வருமானம் நல்ல இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பேசும்போது கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை வந்து பார்த்துக்க. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கடிஞ்சிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் நல்ல பெரும் பணம் வருது. பூர்வீக சொத்துக்களால் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு உங்களது ராசியிலே இருக்கும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடந்தோ பெரும் பணம், பெரும் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, பெரும் சொத்துக்களால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்களால் புதிய நல்ல லாபங்கள், புதிய வண்டி வாங்குகின்ற யோகங்கள், சொத்துக்கள் வாங்குகின்ற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அது உச்சமாக போகும்போது இதுக்கான நிறைய பேர் வந்து ஹெல்ப்புக்கும் வருவாங்க. மனைவியிலேருந்து வெளியிலேருந்தும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து பெரும் சொத்துக்கள் வாங்குறதுக்காகவும் நண்பர்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல குதூகலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது ரொம்ப பெரிய வெற்றிகள், பெரிய லெவலில் வந்து நீங்கள் போற்றப்படுவீர்கள். ஏன்னா யோகாதிபதி வந்து ராசிக்கு வருவது பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுக்கும். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் புகழை எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவங்க நல்ல ஒரு பெரும் பணம், பெரிய விஷயங்கள், பெருத்த ஒரு புகழையும் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு பெரிய சந்தோஷங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கணும். யாரெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல அங்கீகாரம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது வந்து மகர லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். வேலை செய்வதற்கு ஒரு அடுத்த கட்டத்திற்கு ஒரு வருமான உயர்வு, நல்ல ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஊதிய உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் நல்ல சிறப்பாகவும் நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 8. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து சந்திரன் போகின்ற காலகட்டம். மகர லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து புதன் வியாழன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சனியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை வெள்ளி சனியில் மட்டும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதெல்லாம் யாருக்குன்னா மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். மறைமுகமாக உங்களை வந்து வேவு பார்த்து நிறைய பேர் வந்து ட்ராக் பண்ணி கொஞ்சம் உங்களை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறோம் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கலகங்கள் இருக்கும். ஸோ அந்த கலகங்கள்லேருந்து எஸ்கேப் பண்ணணும். கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மகர லக்னம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், புதிய ஒரு உயர்வு, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, புதிய கடன் பத்திரங்கள், கடன் ஒப்பந்தங்கள் ஆவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயந்தான். பட் இதெல்லாம் வந்து வாக்குப்பூர்வமான கண்டிப்பாக அந்த ராகு தசாபுத்தி அந்த நடக்குதுன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதி புதன் ராசியில் இருக்கும்போது பிரிந்த தந்தை உடன் வந்து சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ புதன் வந்து சந்திரனுடைய சார்ந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து சந்திரனுடைய சார்ந்து தொழிலில் பெரிய வெற்றி. யாரெல்லாம் மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாலும் தொழில் நல்ல பெரிய வெற்றிகள் அடைஞ்சு நல்ல லாபங்கள், நல்ல பெரிய ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது பெரிய குதூகலம் சந்தோஷம் இருக்கும். மகர லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி வந்தாலும் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல சந்தோஷமும் குதூகலமும் கண்டிப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களான பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே இருக்கிறது பெருத்த வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னங்க ஜென்ம சனி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தை போகும்போது பெருத்த பணங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ எந்த விதத்தில் கொடுக்கணும் போது
கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுகளை கொடுத்தாலும் பட் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினாலும் அவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவழிக்கிறது, வெளியில் போனால் கொஞ்சம் அதீதமான செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வேலையில் வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதனாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இருந்தாலும் அந்த பிரயாணங்களப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது கும்ப லக்னமாக இருந்து யாரெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து ராகு தசாபுத்தியில் வந்து கண்டிப்பாக வந்து வருமானங்கள் வந்தாலும் இந்த ஒரு அலைச்சலும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா வந்து அது 12 இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை அள்ளி தருவதற்கான இப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி செவ்வாய் 12 இருக்கும்போது 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி செவ்வாய் 12 இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாக்கும் அம்மாவுக்கும் நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள், அம்மா அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம், சின்ன மனவேதனை ஏற்படலாம், இல்லைன்னா அவங்ககிட்டே வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடவடிக்கைகளும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதனால் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. குழந்தைகள் வந்து ஏதாச்சும் பணம் கேட்டு நம்ம தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ மற்றபடி வந்து சிறப்பாக இருக்கும், சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த மன உளைச்சலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்து போகும். மற்றபடி வர ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. 6ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் திங்கள் செவ்வாய் சிறப்பான பலன்கள், நல்ல புதிய வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவில் வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து பேதங்கள் ஒரு புதன் வியாழனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருந்தும் வாரத்தின் கடைசி பகுதியான வெள்ளி சனியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயம், நல்ல விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா இது வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நிர்மாணிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தசாபுத்திகள், அதனால தான் நம்ம தசாபுத்தியில் சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும், பெரிய புகழ் வளர்ச்சிகள், நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தரும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருத்த வருமானங்கள், ஸோ தொழில் பண்ணிட்டுருவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கிறது, மனைவியால் நல்ல லாபங்கள், மற்றபடி கிளைண்ட்ஸ்னால் வந்து பெரிய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து கூட பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்க வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இதெல்லாம் யாருக்குன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன், ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வரும், வாக்குவாதங்கள் வரும். சில பேருக்கு வந்து பணி நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? யாரெல்லாம் கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக வந்து பிரயாணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதினா செவ்வாய் 12 செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குறதோ புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் போகிறது, வேலையாட்களால் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் சில பேருக்கு. ஸோ இதெல்லாம் யாருன்னா கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு மேஜராக நடக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி குரு 3 இருக்குது. ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதி 3 இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் விற்பனையான நல்ல லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. மீனராசி, ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து
உங்களுக்கு நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தந்துடும். ஸோ ஏதாவது எதிர்பார்த்த லாபங்களை கொடுத்துரும். கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு ஒப்பந்தங்கள், ஒரு வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் விற்று இன்னொரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புலாம் அதெல்லாம் மாறி கொஞ்சம் ஓரளவுக்கு தேறி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி வந்து உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும். இது ஒரு பெரிய லாபங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். குடும்பத்தோடு வந்து ஒரு நல்ல ஒரு டூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருனாலும் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க. அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருது. எதிரிகளால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சில நேரங்கள் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அது பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்பில் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள், யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பற்றி இப்போ கேட்குறது, சில பேர் சொற்பொழிலாம் கேட்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வேலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தின் இறுதியில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும். ஸோ கணவன் மனைவிகளோட சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வார இறுதியில் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி சூரியன் 12இல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் இருந்தாலும் பட் ஆக்கப்பூர்வமாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ங்க. கடன் கேட்ட இடத்துல வந்து கொஞ்சம் அலையை விட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து ஏன்னா 6ஆம் இடம்னாலும் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படும். அதுவும் சூரியன் ராகுடைய சாதத்தில் போகும்போது ஓனர் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, பாசஸ் வந்து நம்ம கொஞ்சம் கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து 9ஆம் அதிபதி 11இல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், சில பேர் வந்து அப்பா வந்து ஆன்மீக பயணம் போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 10ஆம் அதிபதி குரு வந்து 2இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியும் நல்ல லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து ஏன்னா சுக்கிரன் சார்வம் வந்து உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது பெரும் பணத்தை அள்ளி கொடுத்துரும். ஏதாச்சும் பழைய பேலன்ஸ் யாராவது கொடுக்காம ஏமாற்றினா இப்போ உழுக்குனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க 11இல் நிறைய கிரகங்களும் வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஸோ நல்ல வெற்றிகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து எப்போதுமே சொல்லிக்கிற ஒரு விஷயம், சார் ஸ்டார் இல்லை சார், நம்மலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை, நம்மலாம் வந்து சாதாரண மனிதன் நிறைய பேர் சொல்லியிருப்போம். பட் என்னை பொறுத்தவரை ஏன் இந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ்வு? இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் பிறந்த டைமில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தது, ஏன் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்டார் வரல? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து நிறைய கஷ்டங்களோடையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர். ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவு, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நேரம். ஸோ பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம். அதே காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் பாருங்கள் ஹெரிட்டரினா அவங்களுடைய வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களை விதைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கருவாகி ஒரு குழந்தையாக பிறக்கும்போது அது அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறகு நம்பர் 1. ரெண்டாவது வந்து
யோகங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதுதான் வந்து அவனோட முயற்சிகள், அவனோட முயற்சியையும் விஷனையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே வந்து அந்த யோகங்கள் வந்து அந்த ஹெரிட்டரி டிஃபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தாவோ முப்பாட்டனாவோ வந்து ஒரு பெரிய ஸ்டார்டமாவோ பெரிய லெவலாக வரணுங்கிற ஏக்கத்தோடு இறந்துருப்பான். ஸோ அவனோட ஜெனட்டிக்கில் வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ரஜினிகாந்தாவோ கமலஹாசனோ வரதுக்கான வாய்ப்பு, அந்த வெறி வந்து மேலே வந்துடுது. ஸோ இவ்வளோதான வழியை. மற்றபடி வந்து ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யோகமான ஜாதகங்கள் இதுதான் சொல்ல போனால் இளையராஜா. ஸோ இளையராஜா பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பிறந்தால் எல்லாம் காலில் விழுந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் பார்க்கட்டும், நம்ம கமலஹாசன் சாராக இருக்கட்டும், எல்லோருக்குமே வந்து இந்த ஸ்டார்டம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு 70+ இருக்கிற ரஜினிகாந்த் சாரோட சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வாங்குறானாலும் அதுக்கான ஒரு ஸ்டார். அது எப்படி வருது அந்த ஸ்டார்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு ஜாதகத்தில் வந்து மேஜராக வந்து கிரகங்கள் வந்து தசான் புத்தி அந்தரங்கள் நடத்தும் போது நட்சத்திரங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. யோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து ஒரு மேஜராக ஒரு ப்ளே பண்ணுது. ஸோ சில பேருக்கு வந்து அவயோக நட்சத்திரங்கள், அவயோகம்னா ஒரு 6, 8, 12 நட்சத்திரங்கள் வந்து உப நட்சத்திரமாக வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கான்செப்டில் வந்து அந்த குழந்தைகள் போகிறதும் அது கஷ்டப்படுறதும் வந்து இயற்கையாகிடுது. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நல்லா யோகமான ஒரு திசைகள் இல்லை, அந்த திசையே வந்து ஒன்றுமே இருக்காது. சில நேரம் பார்த்திங்கன்னா திசை சாதாரணமாக இருக்கும், பட் நட்சத்திரங்கள் வந்து நல்ல யோகமான ஒரு நட்சத்திரங்கள் அந்த கிரகங்கள் அமைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறது தான் இது முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து அந்த திசை வருது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அது கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டார் வந்து பக்காவாக உட்காந்துருங்க. ஸோ அது அவங்களெல்லாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பறக்குது, 40 ஆண்டுகள் கொடி கட்டி பறக்கலாம் வந்து இந்த ஸ்டார்ஸை வச்சு தானே வழியே. மற்றபடி வந்து தசாபுத்திகள்லாம் வந்து அடுத்த லெவல். பட் ஹெரிட்டரியும் ஒரு காரணம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பிறந்த டைமில் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தந்த லெவலில் வந்து அதோடைய எய்மில் வந்து இவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு 10,000 ரூபாயில் சக்ஸஸாக இருக்குன்றதான் விஷயம். மற்றபடி சக்ஸஸாக இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது. பட் அந்த உபநட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் வந்து இதில் ப்ளே பண்ணும். இதில் வந்து 10 செகண்டில் வந்து ஒரு உபநட்சத்திரம் மாறுங்க. ஸோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து உபநட்சத்திரம் மாறும். நட்சத்திரங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் மாறும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து விளையாடுறது தான் இந்த விளையாட்டே. ஸோ எல்லாமே இருந்தாலும் கோச்சாரம் கரெக்டாக வந்துன்னா சூப்பராக ஒர்க் ஆகுன்றது உண்மையான. ஸோ யோகங்கள் இப்படி தான் வேலை செய்யுதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் என்ன தான் யோகங்கள் இருந்தாலும் நம்ம முயற்சி பெருசாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய யோகங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா அந்த பிரியாணி கிடைச்சாலே அது பெரிய யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 1000 கோடி 100 கோடி அப்படி பின்னாடி போகும்போது அது பின்னாடி ஓடும்போது உங்களுக்கு அந்த பெரிய பணமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த யோக திசை வரும்போது அந்த 100 கோடியை கொடுக்க போகுது. இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 10,000 ரூபா போதும், எனக்கு ஒரு பிரியாணி டெய்லி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரியாணி கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும். ஸோ உங்களோட மனசு எதை கேட்குதோ அதை கொடுக்கும். அதுக்கு யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்ய முடியாது. ஸோ நீங்கள் கேட்குறதே பெரிதினும் பெரிதுகள்னு தான் சொல்லணும் முடியும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பெருசாகிடுங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க ஒரு பெரிய எய்மோடு இருக்கீங்க, என்னை எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். நம்ம எல்லை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். காரணம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்துப்பீங்க. ஸோ இது இருந்தால் போதும்னு. அப்படி இல்லாமல் நல்லா பெருசாக எய்ம் பண்ணுங்கள். பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு பிரார்த்தனையும் அவசியம். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணி பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சியில் எடுங்க. அப்படி வந்து யோகங்கள் வந்து ஸ்டார்ஸே ஒர்க் ஆகலனோட ஒரு பீரியடில் அட்லீஸ்ட் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுருங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.